நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, யாரோடைய சண்டை வேண்டாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த மாதம் முழுக்க இருக்குது. ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஸோ நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப 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 நல்லா இருக்குது. செலவுக்கு மீறின பணம் வந்துகிட்டே இருக்கும், அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனால் உங்களுடைய பேச்சில் மட்டும் ரொம்ப 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 நிதானம் வேணும் அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லாபத்துக்காக நீங்கள் என்னால் முடியாத, நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணுடா அப்படின்ற வார்த்தைகள் கூடாது. இப்போ எது எடுத்தாலுமே கொஞ்சம் அடக்கி வாசித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நீங்கள் மைண்டில் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சம்திங் சூப்பர் 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 சூப்பர். ஆனால் சனி பகவான் பார்க்குறார் அப்படின்றதுல தெளிவாக நீங்கள் இருங்க. அண்ட் இதனால என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தகப்பனாராக இருக்கீங்கன்னா நிறைய விஷயங்கள் மெச்சோர்ட் பர்சன்ஸ் ஆர் விருச்சிக ராசி அன்பர்கள், அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்யூஷன் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காது. அவங்க விவரமாக சொல்லனாலும் நான் வேண்டான்னு நினைக்கிறேன், என்னமோ சரின்னு படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கிறத எல்லாருமே பார்ப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லும்போது என்னாகும்னா, நீங்கள் கோபத்துலேயோ தாபத்துலையோ டக்குன்னு பேச வச்சிடும். அப்படி பேசும்போது உங்களுடைய ஃபேமிலியில் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியோ அல்லது உங்களுடைய அப்பாவோ அல்ல உங்களுடைய குழந்தைகளோ, என்னப்பா நல்லா பண்ணீங்க, ஆனால் கடைசியில் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தீங்க, கடைசியில் ஏன் உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல முக பொலிவோட சந்தோஷத்தோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயத்தையும் உங்களால் முடியாதுன்னா வேறு யாருனாலையும் முடியாது. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி உங்களுக்கு எந்த சந்தில் எந்த இதில் நுழைஞ்சு நீங்கள் வரணும் அப்படின்றது, யாரை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுலாம் எக்ஸ்பர்ட் தான் நீங்கள். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நாலாம் வீட்டில் ராகு போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் சுகத்தை கெடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. தேவையில்லாத திருஷ்டின்னு வச்சுக்கலாம், தேவையில்லாத போட்டி பொறாமைன்னு வச்சுக்கலாம். இது தொடர்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு நீங்கள் கையாண்டிங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சு சூப்பராக வந்துடலாம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பார்க்குறனால இந்த பக்கம் எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா, இதையும் பார்த்து அதையும் பார்த்துன்னு சொல்லி சூப்பராக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதில் ஏன் ரெண்டும் சொல்லிகிட்டே வரோம் அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் வீடுன்றதும் செவ்வாய் தான். உங்களுடைய லாபஸ்தானத்தில் அந்த செவ்வாய் இருக்காருன்றதும் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் எது எடுத்தாலுமே பொறுமையாக ப்ரொசீட் பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் சாப்பாடுன்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வயிறை பட்னி போடுறதோ, காலையில் என்ன அவசரமாக நீங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தாலும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். உங்களுடைய எனர்ஜி அப்படின்றது ரொம்பவே வேணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமாக, அஜீரண கோளாறுகள் சம்மந்தமாக ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது அப்படின்லாம் இப்போ ஒரு ஸ்டெப் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மாத்திரை மருந்து ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு அதிலெல்லாம் ஸ்கிப் பண்ணிடவே வேண்டாம். மறந்துட்டேன்ற வார்த்தை வேண்டவே வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் உட்கார்ந்துட்டுருக்கார். 8 அப்படின்றது மறைவு, 8ன்றது சர்ப்ரைஸ். உங்களுடைய 2ஆம் வீட்டை தான் அந்த குரு பார்த்துட்ருக்கார். அதே மாதிரி அந்த சுக்கிரனுடைய 12ஆம் வீட்டையும் குரு பார்த்துட்ருக்கார். ஸோ இது எப்படி இருக்கும், எப்படி தெரியுங்களா ஆகும்? அதாவது சண்டை போட்டு பிரச்சனை பண்ண ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான், அவன் என்ன பண்ணலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்தில், அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ளே அவனே நட்பாகி
அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியுன்ற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் தீர்த்து வைக்கிறதுனால அவன் உங்களை பார்த்தாலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா அது இவன் வரானே, என்ன நோக்கத்தோடு வரான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஹீட் உருவாகும்ல. அதுதான் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கும். ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். 10ல் கேது அப்படின்றது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி வர முடியுன்றது ட்ரூன்னாலும் அந்த இடத்துல கேதுன்றது குழப்பம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதையுமே இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத யூகிக்காமல் எப்படி எந்த நோக்கத்தோடு வராங்க அப்படின்னு பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த செக்டார், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, உங்களால் அந்த வியூகத்தை கண்டுபிடிச்சி ஃபண்டாஸ்டிக்காக ஜெயிச்சிடலாம். ஏன்னா வியூகத்தில் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய நீங்கள் வந்து அனைத்து நட்சத்திரம் ராசியில் விருச்சிக ராசி தான் அவ்வளவு சூப்பர் அப்படின்றத வச்சுக்கோங்க. விருச்சிகத்துக்குள்ளே 3 பேர் இருக்காங்க, அந்த 3 டிவிஷனில் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் நீங்கள் விருச்சிக ராசி அப்படின்னாலே, விருச்சிக லக்னம் அப்படின்னாலே சம்திங் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இப்போ நடக்கிற திசா புத்தி என்ன அப்படின்றதும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு பீரியடில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி கேது புத்தியோ அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா இன்னும் நிதானம் வேணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வின் பண்ணுவீங்க, பயப்பட வேண்டாம். குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ சூரியன் புதன் அப்படின்றது சேர்ந்து இருக்கிறதுனால எஜுகேஷன் சம்மந்தமான அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப இருக்கும். நியூ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நியூ கிளாஸில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கடைசி ரேங்கில் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ புது டெக்னிக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் பட்டு அந்த டெக்னிக் மூலிமா நீங்கள் வந்து ஒரு 5th ரேங்க்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது உங்களை ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படின்றது இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தூண்டும். எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த ப்ரூவிங் தாட் தான் வந்து இப்போ நிறைய உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். நரம்பு மண்டலம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு தான் வந்து உங்களுடைய 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ உங்கள் மனைவினால் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்கள் குடும்பத்துக்கே நிறைய நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் கொடுக்கக்கூடிய நிலை. உங்களுடைய 11ஆம் வீடு அப்படின்றது தான் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பல யோகத்தை ஃபினான்ஷியலி கொண்டு வரதுக்கும், ஒரு பூமி வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, இப்போ அவங்களே வந்து உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. பூமி பிரச்சனை போயிட்டே இருக்குது, ஆனால் இப்போ தானாக முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் ஆன நல்ல விஷயங்கள் அங்கே காத்துட்ருக்கு. சுய ஜாதகத்தில் அவ்வளோ சரியில்லாத நிலைன்னா சர்ப்ரைஸான நெகட்டிவிட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அந்த நாள் மிக 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 சூப்பரான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நிறைந்த நாள். ஸோ அன்னைக்கு மகாலட்சுமியை நினச்சி மனதார எல்லாருமே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் என்ன அலைகள் நீங்கள் ஜெயிக்கணுன்ற ஒரு டெக்னிக் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி இருப்பீங்க. ஸோ அந்த டெக்னிக் உண்டான விஷயங்கள், தான தர்மங்கள் நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து அதில் சனி பகவான் நீங்கள் பிறக்கும் போது என்ன நிலையில் இருக்காங்கன்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அவர் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தார் அப்படின்னா பிரம்மாண்டமாக நீங்கள் ஜெயிக்கலாம். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய மனசு சம்பந்தமான மூட் ஸ்விங்ஸ் எக்கச்சக்கமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் வயப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போ சனி நேர்கதியில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா தப்பாக நீங்கள் வேண்டாம், இவங்க செட்டே ஆகாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ராங்காக டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், போராட வேண்டியதாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணம் அப்படின்னு வரும்போது
திருப்தியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஸோ நல்லா அலசி ஆராய்ந்து மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா போகிறோம். மற்றபடி ரொம்ப பெருசாக பாதிப்புகள் எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பிரிஞ்ச கணவன் மனைவிகள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஆன் தி ஹோல் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.